சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துக்கவுண்டர் என்பவரின் மகன் பாலசுப்ரமணியன். இவர் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கான ஒப்பந்தத்தை அரசிடமிருந்து பெற்று செய்து வருகிறார். மேலும் குடிநீர் குழாய் பதிப்பு பணிக்காக ஆந்திராவிலிருந்து 319 பைப்புகளை ஏற்றி வந்து ஆயில்பட்டி அருகே சாலையோரமாக இறக்கி வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இரும்பு பைப்புகளில் 47 காணாமல் போனது. இதன் மதிப்பு சுமார் 15 லட்சம் என கூறப்படும் நிலையில் இந்த பைப்புகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் மீது ஆயில்பட்டி காவல் நிலையத்தில் பாலசுப்ரமணியன் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பேலுக்குறிச்சி காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் ஆயில்பட்டி சுரேஷ் தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்ட அரவிந்தன், சந்துரு, பால்ராஜ், அப்பு ஆகிய 4 பேரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் கோவை பகுதியில் விற்கப்பட்ட 47 இரும்பு பைப்புகளை மீட்டதோடு போலீசார் குற்றவாளிகளை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் உட்கோட்ட காவல் நிலையத்தைச் சேர்ந்த ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, ஆயில்பட்டி, மங்களபுரம், வெண்ணத்தூர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் பயன்படுத்தும் சர்வீஸ் புக், லத்தி, தொப்பி உள்ளிட்ட காவலர்கள் பயன்படுத்தும் தளவாட பொருட்கள் கொண்ட கிட் ஆய்வு நடைபெற்றது. இதனை ஆய்வு மேற்கொண்ட ராசிபுரம் டிஎஸ்பி செந்தில்குமார் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு காவலர் ஒருவரின் சர்வீஸ் புத்தகத்தில் விவரம் எதுவும் குறிப்பிடாதது குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் தலைமை காவலர்களே எம்பளம், தொப்பி ஆய்வுக்கு வைக்காமல் இருப்பது குறித்து கடுமையாக சாடினார். குறிப்பாக சில காவலர்களுக்கு தான் உபயோகப்படுத்தும் பொருட்களின் பெயர் கூட தெரியாமல் இருந்ததை அறிந்த டிஎஸ்பி செந்தில்குமார் இதுகுறித்து ஏஆர் போலீசிடம் தெரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தினார். இறுதியில் காவலர்களின் நிறை குறைகளை கேட்டறிந்தவர் குறைகளை மனுவாக கொடுக்கும்படி அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ்ஐக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரம் எஸ்என் செட்டி தெருவில் உள்ள தனியார் உணவகத்தில் 30 வயது மதிக்கத்தக்க பெண்மணி காஃபி அருந்து வந்துள்ளார். அப்போது அங்கு பணியாற்றும் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்ற இளைஞர் அந்த பெண்மணிக்கு காஃபி பரிமாறியுள்ளார். எப்போதும் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பெண்மணி ஹோட்டலில் இருந்து செல்வார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்ததால் சீனிவாசன் அவருக்கு பில்லை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நேரடியாக கவுண்டருக்கு சென்று பில்லை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி வாசலில் நின்று கொண்டிருந்த சீனிவாசனை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத சீனிவாசன் நிலை குறைந்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த சூழ்நிலையில் திடீரென அடி வாங்கிய ஊழியர் மீதும் அடி கொடுத்த பெண்மணி மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சமூக ஆர்வலர்கள் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மிக்ஜாம் புயல் எதிரொலியால் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை காசிமேட்டில் பெருமளவு கூட்டம் பெரிதாய் தென்படாமல் இருந்தது. இந்த நிலையில் புயல் தாக்கத்திலிருந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க அசைவ பிரியர்கள் ஆர்வம் காட்டினர். விலையை பொறுத்தமட்டில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உயர்ந்தே காணப்படுகிறது. மீன்களின் வரத்து அதிகரித்துள்ள போதிலும் மீன்களின் விலையும் அதிகரித்தே காணப்படுகிறது. அந்த வகையில் வஞ்சரம் கிலோ 1200 ரூபாய்க்கும், சங்கரா மீன் 500 ரூபாய்க்கும், பெரிய இறால் 450 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கேரள மாநிலம் பாலக்காடு கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் மன்னார்காடு பகுதியில் சாலையை கடந்து சென்ற பெண் மீது சாலையில் வந்த ஸ்கூட்டர் மோதியது. இதில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.